விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னாவே நமக்கு ஆண்மகன்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ வீராங்கனைகள் யாரும் இல்லையானா இல்லை, நிறைய பேர் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாத்துக்குமே டக்குன்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர்றது ஜான்சி பகுதியை சேர்ந்த ராணியான ஜான்சி ராணி தான். அவர்களுக்கெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை ஒரு பெண்மணி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, எதிர்த்து சாதனை படைத்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க, ராணி வேலு நாச்சியார். அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னரான செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியும் அவரோட மனைவியான சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3 பிறந்தவங்க தான் வேலு நாச்சியார். அவங்களுக்கு ஒரே வாரிசு இவங்க தான். ஆண்மகனே இல்லாத குறையை போக்குற வகையில் அறிவிலும் சரி வீரத்திலும் சரி தலை சிறந்து வந்தாங்க வேலு நாச்சியார். களரி, வாழ்வீச்சு, ஈட்டி எறிகிறது, சிலம்பம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற எல்லா கலைகளும் கற்று வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, ஃப்ரெஞ்சுன்னு மொத்தம் 10 மொழிகள் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்படி அழகாக வீரமங்கையாக வளர்ந்துட்டு வந்த வேலு நாச்சியாருக்கு 16வது வயதில் திருமணம் முடித்து வைக்க சிவகங்கை சீமையோட மன்னரான முத்துவடுகநாதரை மனம் புரிந்து வைக்கிறாங்க அவங்க பெற்றோர். இப்போ பட்டத்து ராணி ஆயிட்டாங்க வேலு நாச்சியார். அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையின் பேர் வெள்ளை நாச்சியார். அப்போது சிவகங்கை சீமையோட ராணி அவலம் வந்துட்டு இருந்தாங்க வேலு நாச்சியார். இப்படி சிவகங்கை சீமை செழிப்போடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஆற்காடு நவாபான முகமது அலி அவங்களோட படையெல்லாம் அனுப்பி மன்னர் முத்துவடுகநாதர்கிட்ட கப்பம் கட்ட சொல்லி உத்தரவிடுறார். முத்துவடுகநாதரோ அப்படியெல்லாம் கப்பை என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லி எதிர்க்கிறார். உடனே பிரிட்டிஷ் படையிட்ட போய் உதவி கேட்டு வந்த நவாப் அலி காளையார் கோவிலில் வழிபாடு நடத்திட்டு இருந்த முத்துவடுகநாதரையும் அவரோட ஆட்களையும் சுற்றி வளைக்கிறாங்க. எவ்வளவோ தாக்குதல்லாம் நடக்குது. ஆனால் மன்னர் முத்துவடுகநாதர் அவரோட படை வீரர்களும் உயிர் விட்டுறாங்க. வடுகநாதரை 1746 திருமணம் செஞ்ச நிலையில் 1772 வருடத்தில் உயிரிழந்துடுறாங்க. உடனே வேலு நாச்சியார் வந்து கணவருக்கு நடந்த இந்த கொடுமையை நினச்சி ரொம்ப துடிதுடித்து போகிறாங்க. நான் உடன்கட்டையெல்லாம் ஏற மாட்டேன், இந்த பழக்கத்தை நான் கைவிட்டுட்டு முகமது அலி எப்படி பழி வாங்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டு ஆற்காடு நவாப் முகமது அலி மூலம் தந்திரமாக முத்துவடுகநாதரை கொன்ற ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சிவகங்கை சீமையும் ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. இதையெல்லாம் எடுத்து நம்ம வேலு நாச்சியாருக்கு ஒரே கோபமும் மாத்திரமும் வந்ததுனால தனது ஒரே மகளான வெள்ளை நாச்சியாரோட சிவகங்கை சீமை கோட்டையிலிருந்து அவங்க வெளியேறாங்க. ஆங்கில படைகளை தோற்கடித்து சிவகங்கை சீமை நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க. அப்போ மருது சகோதரர்கள்னு அழைக்கப்பட்டுட்டு இருந்த சின்ன மருது, பெரிய மருது அவங்களுக்கு துணை இருக்கிறாங்க. மேலூர்லேருந்து தப்பி சென்ற வேலு நாச்சியார் திருப்பாச்சி கோட்டையில் போய் அடைக்கலம் புகுந்துறாங்க. அவங்க சாதாரணமாக அடைக்கலம் புகல, அங்கே போய் ஒரு திட்டமே தீட்டுறாங்க. நவாப் முகமது அலியை பழி வாங்கணும்னு, ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கணும்னு அவங்கள மாதிரி எண்ணம் கொண்டு துடித்து கொண்டு இருந்த மைசூர் மன்னர் ஹைதர் அலிகிட்ட போய் அவங்க உதவி கேட்கலான்னு திட்டம் போடுறாங்க. சிவகங்கை சீமையை மீட்க ஹைதர் அலிகிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஹைதர் அலியோ தயக்கம் காட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நேரில் சந்திக்கிறவங்க வேலு நாச்சியார் ஆங்கிலேயரையோட எதிர்க்கிற திட்டம் எப்படி அப்படிங்கிறத ஹைதர் அலிக்கு உருது மொழியிலேயே வந்து விளக்குறாங்க. வேலு நாச்சியாரோட உறுதிமொழியை வந்து புலமையை கண்டு வியந்தே போயிடுறாரு ஹைதர் அலி. உடனே கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்வேம்மா அப்படின்னு சொல்லி அவர் வாக்களிக்கிறாரு. தான் கணவரை கொன்று சிவகங்கை சீமையை கைப்பற்றிய ஆங்கிலேயரிடமிருந்து சீமையை மீட்பதற்காகவே உறுதியாக திட்டம் போட்ட வேலு நாச்சியார் அதுக்காக 8 ஆண்டுகள் தன்னோட குழந்தையோட தலைமறைவான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளை கோட்டைன்னு மாறி மாறி இடம்பெயர்ந்து தலைமறைவா 8 வருடமும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் ஆங்கிலேயரை எப்படி வீழ்த்தணுங்கிற உத்திகளையும் அவங்க வகுத்திருந்தாங்க. மருது சகோதரர்களும் ஹைதர் அலியும் உதவியோட ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் படையை திரட்டினாங்க வேலு நாச்சியார். ஹைதர் அலியோட குதிரைப்படை உள்ளிட்ட நவீன படைகள் மற்றும் போர் வீரர்களுடன் மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கை சீமையில் உருவாக்கப்பட்ட ஆதரவு படையுடனும் 1780ஆம் ஆண்டு போர்க்களத்தில் இறங்குறாங்க வேலு நாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிராக 1780 தன் படைகளை 3ஆக பிரித்து
மும்முனை தாக்குதல் நடத்தினவங்க தான் ராணி வேலு நாச்சியார். விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள்ள இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் தான் வந்து வழிபாடு நடத்துவாங்க. பெண்கள் மட்டும்தான் நடத்துறது வழக்கம். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வேலு நாச்சியாரும் அவரது மகளிர் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைச்சு வச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா அரண்மனைக்குள்ள புகுந்து திடீர்னு தாக்குதல் நடத்துறாங்க. வேலு நாச்சியாரோட பெண்கள் படைக்கு தளபதியாக குயிலிங்கிற பெண் இருந்தாங்க. பிரிட்டிஷ் படைகளோட வெடிமருந்து கிடங்க தற்கொலை படை தாக்குதல் நடத்தி அழிச்சவங்க தான் குயிலி. இதன் மூலம் உலகின் முதல் தற்கொலை படை போராளி என்ற வரலாற்றை உருவாக்கியவங்க குயிலி. தெளிவான திட்டமிடல், பொறுமை, வீரம் என சாதுரியமாக செயல்பட்டு சக்தி வாய்ந்த ஆங்கிலேயரின் படையை தோற்கடித்து தனது கணவரின் சமஸ்தானமான சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தாங்க வேலு நாச்சியார். சபதத்தில் ஜெயித்து அரியணையும் ஏறிடுறாங்க. அப்போது வேலு நாச்சியாருக்கு 50 வயதுங்க. இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி வாகை சூடிய ஒரே ராணினா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வேலு நாச்சியார் தான். சபதமிட்டபடி சிவகங்கை கோட்டைக்குள்ள புகுந்து ஆங்கிலேயரை விரட்டி அடித்து அவர்களோட கொடியை கீழே இறக்கி சிவகங்கை சீமையின் அனுமன் கொடியை கோட்டைக்குள்ள பறக்க விட்டவர் யார்னா வேலு நாச்சியார் தான். 1780 முதல் சுமார் 10 ஆண்டுகள் சிவகங்கை சீமை ஆண்ட வேலு நாச்சியார் போர்க்களத்தில் சிதையுண்ட சிவகங்கை செம்மையாக சீரமைத்தார். இவரோட ஆட்சியின் கீழே சிவகங்கை பல்வேறு வகையிலும் வளர்ச்சி அடைந்தது. 1790 ஆண்டு ஆட்சி தனது மகள் வெள்ளச்சி நாச்சியார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க வேலு நாச்சியார். பின்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவங்க 1796 டிசம்பர் 25 இயற்கை எய்திடுறாங்க. வட இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு முதல் முகமாக ஜான்சி ராணி அடையாளப்படுத்தப்படுகிறாரு. ஆனால் ஜான்சி ராணி பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நிலத்தில் பிறந்து ஆங்கிலேயர்களை தோற்கடித்த வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரோட பெயர் இந்தியா முழுமைக்கும் இன்று வரைக்கும் சென்று சேரல அப்படிங்கிறதான் ஒரு கசப்பான உண்மையாகவே இருந்துட்டு இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்மளோட வாரிசுங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கும் அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.